Hello everyone and welcome to Curious Subject Talks. நாளைக்கு அதாவது 10th மே அன்னைக்கு சி ஜோசப் விஜய் ஆகிய நான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணியாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு டிவிகே ஜோசப் விஜய் அவர்கள் அவரோட பதவி நாளைக்கு ஏற்கிறாரு. என்னாச்சு சொல்ற, டிவிகேக்கு தான் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியலையே. நம்ம தமிழ்நாட்டோட கவர்னரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தான் நேத்துக்கான வீடியோல சொன்னீங்க. என்ன இன்னைக்கு ஏதாவது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல மாற்றம் நடந்திருக்கா? அதாவது நேத்துக்கான வீடியோலே சொல்லியிருந்தேன், விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதாவது சிபிஐ சிபிஐஎம் இவங்க தான் ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடிவு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்திக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ அண்ட் சிபிஐஎம் இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ரெண்டு சீட் அதாவது டோட்டலா 4 சீட் அப்படின்றது டிவிகே கெயின் பண்ணிட்டாங்க. நேத்திக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதாவது விசிகே அப்புறம் ஐயுஎம்எல் இவங்களோட சீட் அப்படின்றது டிவிகேக்கு நேத்து வரைக்கும் வராம இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைனால டிவிகே காட் 120 சீட்ஸ். அது எப்படி அப்படின்னா இந்த 2026 தேர்தல்ல டிவிக்கு அவங்க 108 சீட்ஸ் கெயின் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா டிவிகே விஜய் அவர்கள் 2 தொகுதியில ஜெயிச்சிருந்தாரு. ஒன்னு பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி ஈஸ்ட். நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி ஒரு நபர் 2 தொகுதியில நிக்கலாம். ஆனா 2 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு தொகுதியில ரிசைன் பண்ணிடணும். அப்படி இல்ல அப்படின்னா 14 நாள் 14 டேஸ்க்குள்ள 2 தொகுதிக்கும் டிவிகே விஜய் அவர்களுக்கு அவர் 2 தொகுதியிலும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா இருக்க முடியாது. தற்பொழுது நிலை என்ன அப்படின்னா டிவிகே கிட்ட இப்போதைக்கு 107 சீட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கிட்ட இருந்து 5 சீட் வந்திருக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதாவது சிபிஐ இவங்க கிட்ட இருந்து 2 சீட்டு, சிபிஐஎம் அப்புறம் விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐயுஎம்எல் இவங்க கிட்ட இருந்து 2 சீட்ஸ் வந்திருக்கு. ஃபைனலா 120 சீட்ஸ் டிவிகே கிட்ட இப்போதைக்கு இருக்கு. அதனாலதான் டிவிகே விஜய் அவர்கள் நாளைக்கு சிஎம் பதவி ஏற்க போறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பதவி ஏற்கிறதுக்கு 118 சீட்ஸ் தேவை. இப்போ 120 சீட்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா 2 சீட்ஸே வச்சிருக்காங்க. நம்மலாம் நிறைய பாலிடிக்ஸ் ரிலேட்டட் சினிமாஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அதாவது நடிகர்கள் படத்துல ஒரு சிஎம் ஆகிறதோ இல்ல பிஎம் ஆகிறதோ இந்த மாதிரி பல மூவிஸ் பார்த்திருப்போம். இது எந்த மொழியில வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு நிஜத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரா இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் அடுத்தது டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரானாரு. இப்போ சிஎம் விஜய் அவரோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு டிரான்சிஷன் பீரியட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கும், நிறைய சாக்ரிஃபைஸ் பாத்தீங்கன்னா அவரோட என்டையர் லைஃப்ல பண்ணியிருப்பாரு. டிவிகே விஜய் அவர்கள் 120 சீட்ஸ் கெயின் பண்ணியிருக்காருல்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஆளுநர் அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்னரை பாத்தீங்கன்னா மீட் பண்றதுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது டிவிகேவோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம இந்த சிபிஐ இந்த சிபிஐஎம் இது போன்ற கட்சிகளோட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பாத்தீங்கன்னா கவர்னரை அதாவது நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநரை பாத்தீங்கன்னா மீட் பண்ண போயிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அங்க பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை மூலியமா தான் தெரியுது நாளைக்கு சி ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் பதவி ஏற்க போறாரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா உணர முடியுது. அதாவது ஒரு ஆக்டரா ஆகுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு தேவையான முயற்சிகள் அப்படின்றது அவர் போட்டிருப்பாரு. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் கேப்சர் பண்ணி அவர் ஒரு பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு டிரான்சிஷன் தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறது அப்படின்றது இது வரைக்கும் நடக்கல. ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே விஜய் அவர்கள் சிஎம் ஆகியிருக்காரு. அவருக்கு என்னதான் முன்னாடி அனுபவம் இல்லை அப்படின்னாலும் மேபி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நல்ல ஐடியாஸ் இருக்கும், நல்ல படிச்ச தலைவர்கள் இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவங்க எந்த மாதிரியான ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் டிவிகே அவங்க நல்ல ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நான் அடுத்த வீடியோல எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோட மேனிஃபெஸ்டோ, அதாவது நான் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனிஃபெஸ்டோ விட்டு இருந்தாங்கல்ல. அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன மக்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் இல்ல ஃபேஸ்புக்ல பாக்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போட்டுருவேன். நீங்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாதான் டிஜிட்டல் அல்காரிதம் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் ஷோ பண்ணும். ஸ்டில் வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் என்னென்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கான வீடியோல நம்ம பார்ப்போம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.